வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. இந்த ஆட் மேன் அவுட் கொஷின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக். நமக்கு பாருங்கள் 4 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன லாஜிக்காக இருக்கும்? ஜான்வரிக்கு வந்து 31 டேஸ் இருக்குது. ஓகே, மார்ச்சுக்கும் வந்து 31 டேஸ், மே மந்த்துக்கு 31, அகெயின் அக்டோபருக்கும் பாருங்கள் 31 டேஸ் தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ டேஸ் வச்சு நாம் இந்த ஆன்சர் சொல்ல முடியல. ஓகே, வேற என்ன லாஜிக்காக இருக்கும்? ஜான்வரி வந்து ஃபர்ஸ்ட் மந்த், கரெக்டுங்களா? மார்ச் வந்து 3வது மாதம், மே மந்த் வந்து 5th மந்த், ஆனால் அக்டோபர் பாருங்க 10th மந்த், அதாவது 10வது மாதம். ஸோ மந்த் வச்சு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அக்டோபர் தான் வந்து ஈவன் மந்தில் ஃபாலோ ஆகுது, அதாவது 10வது மாதத்தில். ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா அக்டோபர் தான் வந்து ஆட் மேன் அவுட். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இன்னொரு லாஜிக்கும் இருக்குது. அதாவது ஜான்வரி மந்தில் எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குது, அதாவது கான்சனன்ட் பேஸ் பண்ண கொஷின். வவல்ஸ் கான்சனன்ட் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. ஸோ ஜான்வரியில் 4 கான்சனன்ட்ஸ் இருக்குது. மார்ச் மந்தில் பாருங்க 4 கான்சனன்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க மே மந்தில் MY 2 கான்சனன்ட் தான் இருக்குது. அக்டோபர் மந்தில் பாருங்க எத்தனை கான்சனன்ட் இருக்குது, அகெயின் 4 கான்சனன்ட் இருக்குது. அப்போ கான்சனன்ட்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஆப்ஷன் 3 மே மந்த்தும் ஒரு ஆன்சராக வரும். இப்போ இந்த கொஷினுக்கு 2 ஆன்சர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிளியராக இருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.